நம்ம எல்லாருக்கும் சிவன் விஷ்ணு பார்வதின்னு எல்லாரையும் தெரியும். ஆனா சக்தியே வடிவான லலிதா திரிபுரா சுந்தரி யாருன்னு தெரியுமா? அவள்தான் வாராகி. தேவிகளும் அசுரர்களும் பயப்படுற ஒரு ஃபயர் கொண்ட தெய்வம். இப்போ ஏன் எல்லாரும் வாராகிய தேடி போறாங்க? அதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட்டை இந்த வீடியோல பார்க்கலாம். வாராகியோட ஆரிஜின் ஸ்டோரி பார்க்கலாம். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த காசுரன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு ஒரு வித்தியாசமான வரம் இருந்தது. அவன் உடல்ல இருந்து ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தாலும் அதுல இருந்து இன்னொரு அசுரன் உருவாவான். சிவன் அவனை அழிக்க போராடும்போது ரத்தம் ஒவ்வொரு துளியா விழுவ லட்சக்கணக்கான அசுரர்கள் உருவாகுறாங்க. சிவனோட கோபத்துல இருந்து 7 பவர்ஃபுல் கேர்ள்ஸ் உருவாகுறாங்க. அதுல 5வது வந்தவள் தான் நம்ம வாராகி. அவ என்ன பண்ணா தெரியுமா? லார்ட் விஷ்ணுவோட வராக அம்சத்தை எடுத்து தலை மேல கோர்த்து வச்சு அந்த அசுரர்களை தூக்கி எறிய ஆரம்பிச்சா. அவன் ரத்தம் கீழே விழாம தன்னோட நாக்கல குடிச்சு அசுர கூட்டத்தையே தம்சம் பண்ணா. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஒரு தெய்வத்துக்கு பன்றி முகம்னு? பன்றி எப்பவுமே மூக்கால தரைய தோண்டி கீழே இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வரும். நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கெட்ட எண்ணம், பயம், ஈகோ இது எல்லாத்தையும் வாராகி தோண்டி வெளியெடுத்துருவா. ஒரு காட்டுப்பன்றி முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. அது டார்கெட்ட அடிக்காம விடாது. அதே மாதிரிதான் வாராகியும் உங்க பிரச்சனைய முடிக்காம விடமாட்டா. அவளுக்கு இருட்டு தான் பவர். அதனாலதான் அவள ராத்திரி நேரத்துல கும்பிடுறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில்ல சிவனுக்கு முன்னாடியே வாராகிய கும்பிடுவாங்க. ராஜராஜ சோழன் எந்த போருக்கு போனாலும் வாராகிய கும்பிட்டு தான் போவாரு. இப்போ நிறைய பேருக்கு வாராகிய எப்படி கும்பிடணும்னு சந்தேகம் இருக்கும். வாராகிக்கு மிகவும் உகந்த நாள் பஞ்சமி திதி. அவளுக்கு மாதுளை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இஞ்செல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாராகி கிட்ட பொய் சொல்லக்கூடாது. உண்மையான மனசோட அம்மா காப்பாத்துன்னு கேட்டா நிச்சயம் உங்களை காப்பாத்துவா. பல பேர் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆக போறது இல்ல வேற ஏதாவது டேஞ்சர் வரும்போது ஒரு பன்றி கிராஸ் பண்ணி தான் அவங்கள காப்பாத்திருக்கு. வாராகிய வழிபடுறவங்களுக்கு பயம் இருக்காது. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு வாராகி ஒரு பெரிய சப்போர்ட். இவ உங்க அம்மா மாதிரி. தப்பு பண்ணா திட்டுவா. ஆனா உங்க லைஃப யாராவது துண்டாக்க நினைச்சா அவளோட உலக்கைய எடுத்து அவங்கள தம்சம் பண்ணுவா. வாராகி அம்மனோட ரத்தத்துக்கு பேரு கிரிச்சக்கரம். இது நார்மல் தேர் இல்ல. இந்த தேரை இழுக்கிறது குதிரைகள் இல்ல, லட்சக்கணக்கான காட்டுப்பன்றிகள். இந்த தேரோட சத்தம் கேட்டாலே 100 மைல் தூரத்துல இருக்கிற அசுரர்களுக்கு காதடிச்சு அவங்க ரத்தம் வாயால வந்து செத்துடுவாங்கன்னு சொல்வாங்க. இந்த தேர் 5 அடுக்கு கொண்டது. ஒவ்வொரு அடுக்குலையும் லட்சக்கணக்கான வாராகி சேனைகள் இருப்பாங்க. இது ஒரு மூவிங் ஃபார்ட்ரஸ் மாதிரி. வாராகிக்கு இருக்கிற ஒரு யுனிக் பவர் ஸ்தம்பனம். ஸ்தம்பனம்னா ஒரு விஷயத்த அப்படியே ஃப்ரீஸ் பண்றது. யுத்தத்துல எதிரி படை நம்ம மேல கையில ஆயுதம் எடுத்தா வாராகி தன்னோட குரலால ஒரு சத்தம் போட்டா அந்த எதிரி படை கையில ஆயுதம் வச்சிருக்கிற அதே நிலையில சிலையா நின்றுதுவாங்க. உங்க லைஃப்ல பிரச்சனைகள் ஃப்ரீஸ் ஆகணும்னா வாராகிய ஸ்தம்பன வாராகி ஃபார்ம்ல கும்பிடணும். வாராகிக்கு இன்னும் 3 ஃபேஸ் இருக்கு. ஆதி வாராகி, அவள்தான் மூலசக்தி. இவளை கும்பிட்டா பித்ருதோஷம் நீங்கும். மகாவாராகி, எதிரிகள் பயம் நீங்க இவள்தான் பவர்ஃபுல். லகுவாராகி, இவள்தான் வானர முகம் கொண்ட ஃபார்ம். சீக்கிரமா ஹெல்ப் பண்ணக்கூடிய தெய்வம். காசி வாரணாசில ஒரு வாராகி டெம்பிள் இருக்கு. அது ரொம்ப ஸ்பெஷல். இந்த டெம்பிள் காலையில துறக்க மாட்டாங்க. அதிகாலை 2 AM to 4 AM மட்டும்தான் துறப்பாங்க. அப்ப பூஜை பண்ணும்போது யாராலையும் டிரெக்டா வாராகிய பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஜன்னல் வழியாதான் பார்க்கணும். வாராகியோட கோப பார்வை யார் மேலையும் நேரா விழக்கூடாதுன்னு தான் இந்த செட்டப். சோ வாராகின்னு சொன்னா பயம் இல்ல, அது ஒரு அன்ஸ்டாப்பபிள் பவர். உங்க பக்கத்திலேயே நின்னு உங்க எதிரிகளை விரட்டி அடிக்க இந்த கமாண்டர் இன் சீஃப் எப்பவும் தயாராயிருப்பா. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அம்மா நீ பாத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. மிரக்கிள்ஸ் தானாவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரு ஓம் நம வாராகின்னு போடுங்க. அடுத்த மிஸ்ட்ரி வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.